அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் பேசுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் ஒரு மனுஷனை தேடி வரும் பொழுது அது மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த காலை நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். அது அப்படியே பலனை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு துவங்குகிறதுக்கு முன்பாக நான் ஆவியானவரிடத்துல கேட்க ஆரம்பித்தேன், இந்த ஆண்டு எப்படிப்பட்டது? நாங்க ஆன்லைன் சர்வீஸ்ல நான் ஜனங்களோடு பேச காத்திருக்கிறேன். ஆவியானவரிடத்துல நான் கேட்கிறேன், இந்த ஆண்டு எப்படிப்பட்டது என்று எனக்கு வெளிப்படுத்தும். இந்த ஆண்டில் ஜனங்கள் எதை சந்திக்க போகிறார்கள், என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று நான் காத்திருக்க ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை, this is a year of darkness. இந்த ஆண்டு இருள் தேசத்தை மூடும் என்று ஆவியானவர் சொன்னார். ஜனங்கள் பார்க்க தேசத்தின் மேல இருள் வரும், அவர்கள் இருக்கிற இடத்துல இருள் வரும். ஆனாலும் நீதியின் சூரியனாகிய நான் அவர்கள் மேல உதிப்பேன். அவர்கள் இருக்கிற இடத்துல நான் வருவேன். அந்த ஆலயத்துக்கு எதுவானாலும் நான் வருவேன் என்று ஆவியானவர் சொன்னார். ஒருவேளை இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தான் காட்டுவேன். இருள் தேசத்தையும் காரிகள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இன்னைக்கு இந்த காலை நேரத்திலையும் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஆமென். அந்த ஆண்டு அப்படிப்பட்டதான ஆண்டாக இருக்கும். ஜனங்கள் அலைந்து திரிவார்கள், எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எங்கே சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்று ஜனங்கள் இந்த ஆண்டிலே அலைந்து திரிவார்கள் என்று ஆவியானவர் சொல்ல, இந்த காரியங்களை எல்லாம் அந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நான் பேசினேன். இன்றைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களோடு கூட ஆவியானவர் பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில அவர் ஒளியாய் வர போகிறார். அது எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊழியமா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமா இருந்தாலும் சரி, அவர் இன்னைக்கு உங்களோடு கூட வரப்போகிறார். அவர் உங்களோடு கூட வரப்போகிறார். வர வேண்டாமா? வர வேண்டாமா? வரணும்னு சொன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா 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 அவர் உங்களோடு வருவார். இந்த இருள் செய்கிற ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி வேகமாய் வாக்குத்தத்தத்திற்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறேன். ஆவியானவர் என்னோடு பேசின சில காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த இருள் செய்கிற முதலாவது ஒரு காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த எகிப்து தேசத்தின் மேல வந்த அந்த இருள் ஜனங்களை தடவி திரிய பண்ணிற்றான். ஜனங்களை தடவி திரிய பண்ணுகிறது. எங்கே என்ன இருக்கிறது என்று தெரியல, யார் எப்பொழுது எழும்புவார்கள் தெரியல, என்ன காரியம் சம்பவிக்கும் என்று தெரியல. இந்த இருள் செய்கிற முதலாவது ஒரு காரியம் தடவி திரிய பண்ணுகிறது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தது. நான் சொல்லுவேன், இந்த 2024 இந்த நாளுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல இருக்க போகிறது. இனி உங்களை கர்த்தர் தடவி திரிய இருக்க விட மாட்டார். எங்கே சந்தோஷம், எங்கே சமாதானம், எங்கே மாற்றம் என்று உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க விட மாட்டார். கர்த்தரே வெளிச்சமாய் உங்களோடு கூட வரப்போகிறார். இந்த தடவி திரிகிற பண்ணுகிற இந்த இருள் என்ன செய்கிறதுனா, ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், எப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது ஒரு சுகவாழ்வு உண்டாகும், எப்பொழுது போராட்டத்திற்கு மாற்றம் உண்டாகும் என்று ஜனங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வைக்கும். ஆனால் மாற்றம் வராது, ஆனால் ஒரு அற்புதம் நடக்காது, ஆனால் ஒரு எதிர்பார்க்க ஒரு நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை இந்த இருளான காரியம் செய்கிறது. ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதம் இந்த 10ஆம் தேதிக்கு முன்பு வரைக்கும் உங்கள் வாய் கூட சொல்லி இருக்கலாம், ஏன் இந்த பிரச்சனை எழும்புகிறது, ஏன் இந்த போராட்டங்கள் எழும்புகிறது, ஏன் நான் அறியாத இந்த போராட்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் வாய் சொன்னாலும், இன்னைக்கு சொல்லுவேன், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக வெளிச்சமாய் உங்களோடு கூட வரப்போகிறார்.
இந்த இருள் செய்கிற இரண்டாவது ஒரு காரியம், இடறி விழ பண்ணுகிறது. யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவிலே நடக்கிறவன் தன்னிடத்திலே ஒளி இல்லாதபடியினால் இடறி விழுகிறான். ஆண்டவரை விட்டு மீண்டும் மீண்டும் பின்வாங்கி போகிற அனுபவம். ஒரு பொருத்தனை செய்வாங்க, ஆண்டவரே நான் இந்த ஆண்டு பரிசுத்தமா இருப்பேன், ஆண்டவரே இந்த ஆண்டு நான் இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் இந்த ஆண்டு இத்தனை மணி நேரம் நான் உமக்காக காத்திருப்பேன், இதை செய்வேன். சொன்னதை செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த இருள். அப்படின்னா இருள் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வெளிச்சம் மேற்கொள்ளல, மாறாக இருள் மேற்கொள்ளுகிறது. தன்னுடைய பாதைகளில நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, தான் போகிற வாழ்க்கையில நிலை இல்லை, போகிற தொழில ஒரு நிலை இல்லை, செய்கிற ஒரு ஊழியத்துல நிலை இல்லை, எடுக்கிற காரியங்கள நிலை இல்லாமல் இடறி இடறி விழ பண்ணுகிறது தான் இந்த இருள். இந்த இருள் செய்கிற இரண்டாவது காரியம் இடறி விழ பண்ணுகிறது. இப்போ அந்த மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுவேன். இந்த இருள் செய்கிற மூன்றாவது ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் வசனம், 143ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த இருள் என்னை மறித்தவனை போல. அங்கே எழுதப்படுகிறது, தாவீது சொல்லுகிறார், வெகு காலத்திற்கு முன்பு மறித்தவன் போல என்னை தரையோடு நசுக்கி என்னை இருளிலே உட்கார பண்ணுகிறதா. அப்படின்னா சில பேருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க வெளிச்சமா இருக்கிறாங்களா இல்ல இருள்ல இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்களுடைய முகமே சொல்லும் அவர்கள் சந்தோஷத்தோட இருக்கிறாங்களா இல்ல சமாதானத்தோட இருக்கிறாங்களான்னு அவர்கள் முகமே காட்டி கொடுக்கும். என்னதான் பான்ஸ் பவுடர் அடிச்சாலும், என்னதான் ஃபேர் அண்ட் லவ்லி பூசினாலோ, இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு முல்தானி மட்டி, என்னதான் அதை போட்டாலும் கூட சொல்லுவேன் இந்த முகம் செத்து போயிருக்கிறது. ஏன்னா உள்ளான மனுஷன் காட்டி கொடுக்க ஆரம்பித்து விடுவான். இந்த மனுஷன் உள்ளே மறித்திருக்கிறான், வெளியே சிரிக்கிறான். சில நேரம் நாமும் கூட இந்த இருளை சந்தித்திருப்போம். வெளியே மனுஷர்கள் பார்க்க ஒரு வெளியரங்கமான ஒரு சிரிப்பு, ஆனா உள்ளின் திரியங்களை பார்க்கிற கர்த்தர் சொல்லுவார், அவன் உள்ளே உடைந்திருக்கிறான், அவன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. எதையோ ஒன்ற என் சமூகத்தில் அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டே அமர்ந்திருக்கிறான், யோசித்துக் கொண்டே இருக்கிறான், ஆனால் வெளியே சிரித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். இந்த இருள் செய்கிற மூன்றாவது காரியம், அவன் முகத்தை மறித்தவனை போல அமர்ந்திருக்க வைக்கிறது. இன்னும் கூட சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் கூட இந்த அனுபவம் வந்திருக்கலாம். சில தெருக்களுக்குள்ளாக போகும்பொழுது, சில மனுஷர்களை பார்க்கும் பொழுது, சில இடங்களுக்குள்ளாக போகும்பொழுது நாம செய்யற ஒரு காரியம், நம்முடைய தலை நம்மளையே அறியாம கீழே குனிஞ்சிடும். ஏன்னா நேருக்கு நேர் பார்க்க முடியல, ஏதோ ஒரு அவமானமும் வெட்கமும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வைக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த இருள் இவர்களை மேற்கொண்டு என்ன செய்கிறதானா, நடக்கிற பொழுது அவர்களுடைய தலை நிமிர வைக்கல, குனிய வைக்கிறது. சாட்சி கேட்டது நிமித்தம் தலை குனிய வைக்கிறது. எங்கேயோ நாம் நன்மை செய்தும் தீமையான பெயரை வாங்கினது நிமித்தம் நம்முடைய தலையை குனிய வைக்கிறது இந்த இருள். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மூன்று விதமான இருளின் வல்லமைகள் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவாராக. விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக. இந்த மூன்று இருளின் வல்லமைகளை இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இனி என் முகம் செத்து போன முகமா இருக்க கூடாது. இனி என் தலை யாரையும் கண்டு கீழே குனிய கூடாது. யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை என் முகம் இனி அப்படிதான் பார்க்கணும். ஆமென். என்னதான் உலக மனுஷர்கள் பார்க்க சிரித்தாலோ உள்ளத்தை ஆவியானவர் அப்படியே திறந்து காண்பிச்சிருவாரு. அவருக்கு வேலையே அதுதான். உங்க வெளிமுகத்தை பார்க்க அவருக்கு பிடிக்காது. உள்ளான மனுஷன், அவன் படுகிற பாடு, அவன் படுகிற பிரயாசங்கள், நீ இத்தனை கஷ்டப்படுறியா, இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறியா, என் மகனை இவ்வளவு வேதனைகளை தாங்கி கொண்டுதான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கியான்னு ஆண்டவர் உள்ளான மனுஷனை பார்க்கிறார். ஆனா இருளின் வல்லமை செய்கிற காரியம்,
அதையே தூண்டி தூண்டி மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கையே நினைப்பூட்டி தலை குனிய வைக்கிறது. இன்னைக்கு இந்த காலையில சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். என் கர்த்தர் உங்கள் காரியங்களின் மேல உதிப்பார், உங்கள் தொழிலின் மேல உதிப்பார். நீங்கள் இருக்கிற பட்டணங்களில, நீங்கள் போகிற இடங்களில கர்த்தர் உங்களோடு ஒளியாய் வருவார். ஆமென் தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். அவர் உங்களோடு கூட வருவார். அவர் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சொல்லின பிற்பாடு வருகிற உங்களுக்காக ஒரே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை இன்னைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வரப்போகிறது. ஏன் தெரியுமா? ஒளியாகி அவர் இனி நம்மோடு கூட வரப்போகிறார். இனி நம்முடைய பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்க போகிறது. நம்முடைய முகம் வெளிச்சமா இருக்க போகிறது. நம்முடைய தொழில் இருள் மேற்கொண்டதாய் அல்ல, கர்த்தருடைய வெளிச்சத்தால் நிரப்பப்பட்டதா இருக்க போகிறது. ஆமென் தான் சொல்லுங்களேன். ஏன் அமைதியா உருன்னு இருக்கீங்க? மரித்தவனை போல இருக்க பண்ணும் தானே சொன்னேன். மரிச்சு போயிட்டீங்களோ? ஆமென். செத்து போயிட்டீங்களா? சாகலன்னு நம்புறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனமா இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். இப்ப நான் பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிகிற வரைக்கும் இது சத்தம் படையக்கூடாது. ஆமென். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு நேராக அந்த வெளிச்சம் கடந்து வருகிறது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கும். கலிலேயா என்கிற பட்டணத்துல இயேசுவானவர் வந்து நிற்கிறார். அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஊழியத்திற்காக அவர் வந்து நிற்கிற முதல் பட்டணம் அந்த கலிலேயா. அந்த கலிலேயா பட்டணம் நப்தலி செபுலோன் என்கிற அந்த கோத்திரத்தார் தங்கி இருக்கிற ஒரு பட்டணம். ஓரமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பட்டணம். நான் சொல்லுவேன், புறக்கணிக்கப்பட்ட நம்மை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். நாங்கள் மேன்மையுள்ளவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கிறவர்கள், நாங்கள் எல்லாத்திலையும் 100க்கு 100 பர்ஃபெக்ட் சொல்றவங்களை தேடி இயேசு போனாரோ இல்லையோ, நம்மை தேடி இயேசு வந்திருக்கிறார். அந்த கலிலேயா பட்டணத்தை தேடி இயேசு வந்தது போல இந்த காலை நேரத்துல உங்களையும் என்னையும் தேடி இயேசு வந்திருக்கிறார். அவர் வந்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வேகமாய் நான் உங்களை முடித்து நான் அனுப்ப விரும்புகிறேன். அந்த கலிலேயா என்கிற பட்டணத்திற்கு மாற்று ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. அது இருள், அது புறஜாதிகள் வசிக்கிற இடம் என்று அது தள்ளப்பட்ட ஒரு இடமாய் வைக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் பாதம் பட்ட உடனே அந்த பட்டணமே களி கூறுகிற அளவிற்கு நானும் விசுவாசிக்கிறேன். உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் கர்த்தர் இந்த பட்டணத்தில் அவர் கால்கள் பட போகிறது. நம் நிமித்தம் கர்த்தர் இந்த பட்டணத்தை அசைக்க போகிறார். ஆமென். ஒருவேளை பாடல் பாடுகிற அந்த நேரம் வரைக்கும் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன், இவ்வளவுதான் ஆத்மாவா, இவ்வளவுதான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த கச்சாடிகள் போதும், இந்த கச்சாடிகள் போதும், நீங்களும் நானும் போதும். நம்மோடு கூட ஒருவர் இந்த நாளுக்கு பிற்பாடு ஒளியாய் வரப்போகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். சொல்லட்டுமா? இனி நீங்க இருளில் இருக்க போறதில்ல. இனி இருள் உங்களை மேற்கொள்ள போவது கிடையாது. இனி இந்த இருள் உங்களை இடறிகளை பண்ண போவது கிடையாது. இனி இந்த இருள் உங்கள் முகத்தை வாடலாய் வைக்க போவது கிடையாது. இனி இந்த இருள் உங்களை தடவி திரிய பண்ண போகிறது கிடையாது. மாறாக இந்த வெளிச்சம் உங்களோடு வந்து இப்பேற்பட்ட ஜனங்களிலே உங்களை நிமித்தம் கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை பார்க்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளுக்கு பிற்பாடு நான் போகிற இடமெல்லாம் கர்த்தரின் வெளிச்சம் வரும். நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருகிற நிமித்தம் அந்த வெளிச்சம் வரும். இப்ப சொல்லட்டுமா?
இனி இந்த பிரசங்கம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, இந்த பட்டணத்தை பார்த்து சொல்லுவேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் நிமித்தம் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? அப்புறம் ஏன் பாடல் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்க மூஞ்சி உருன்னு இருந்துச்சு? இப்ப இருந்த சிரிப்பு முன்ன இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் நானும். ஆமே, நீங்கெல்லாம் சிரிச்ச ரொம்ப அழகா இருப்பீங்க. உண்மையா, இப்ப இங்க முன்னாடி இருந்து நீங்கெல்லாம் சிரிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கீங்க. இப்ப அப்படியே எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல பார்த்து பரவாயில்ல பாருங்க, என் முகத்தை பார்க்க வேணாம், பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி, பரவாயில்ல கையை பிடிங்க, சொன்னதும் செய்யணும். பக்கத்துல வேகமா அவங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஜோலார்பேட்டைக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் போகிற பட்டணத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்க போகிறீர்கள். எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இனி இருள் உங்களை மேற்கொள்ளாது, இனி இருளின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாது. இனி எங்கே இனி புலம்பினீர்களா? என் பட்டணத்தை இருள் மேற்கொள்ளுகிறதே, என் தொழிலை இருள் மேற்கொள்ளுகிறதே, என் ஊழியத்தை இருள் மேற்கொள்ளுகிறதே, நான் இருக்க என் கண் பார்க்கவே அந்த ஆசீர்வாதத்தை இருள் மேற்கொள்ளுகிறேன் என்று புலம்பினீர்களே, இந்த கால வேளையில் ஒருவர் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து சொல்லுகிறார், இனி உன் கண்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறது. ஆனா இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் மையப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன். இந்த வெளிச்சம் உங்களோடு கூட வருமானால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று நான் பேச விரும்புகிறேன். அவர் வந்தால் இன்னைக்கு நடக்கிற ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி அந்த நன்மையை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேல வைத்து அனுப்ப போகிறார். இன்னைக்கு எனக்கு அதிகமான சந்தோஷம். இந்த நாளுக்கு பிற்பாடு உங்கள் நிமித்தம் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் ஒளியாய் என் மகனோடு வரும்பொழுது, நான் ஒளியாய் என் மகளோடு வரும்பொழுது, நான் ஒளியாக என் மகனுடைய ஊழியத்தில் வரும்பொழுது, நான் ஒளியாக என் மகனுடைய தொழில வரும்பொழுது, அவள் போகிற இடத்துல பட்டணத்துல வரும்பொழுது நடக்கிற காரியங்கள் லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னைக்கு யாராவது ஒருவர் அதை கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி முதலாவது காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இழந்ததை எல்லாவற்றையும் இந்த நாளில நான் திருப்பி கொள்ள போகிறேன். அந்த ஒளி வந்தால் செய்கிற முதல் காரியம், என் மகள் இழந்தத அது எதுவானாலும் சரி, கனமா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், உங்கள் தொழில எதை வேண்டுமானாலும் இழந்து இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இங்க வந்து அமர்ந்திருந்தால் நான் சொல்லுவேன், அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்களோடு வரும்பொழுது செய்கிற முதல் காரியம், இழந்ததை உங்கள் கரத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் இழந்ததை உங்கள் கரத்துல கொடுக்க போகிறார். இப்ப நான் கேட்கட்டுமா? நான் இழக்காம நான் எல்லாவற்றையும் வாழ்க்கையில வச்சிருக்கிறேன்னு சொன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும் சொல்லுவேன். ஆனா நான் இழந்தது உண்மை, நான் இழந்தது உண்மை, என் தொழில நான் இழந்தது உண்மை, என் ஊழியத்துல நான் இழந்தது உண்மை, என் குடும்பத்துல நான் இழந்தது உண்மை அப்படின்னு சொன்னா மாத்திரம் இன்னைக்கு கையை உயர்த்தி, இன்னைக்கு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி கேட்க போகிறீங்களோ, ஆண்டவரே இன்னைக்கு இழந்ததை எல்லாம் நான் திருப்பி கொள்ளத்தக்கதாக இன்னைக்கு அந்த ஒளியின் வல்லமையை என் மேல் வைப்பீராக, என்னோடு கூட இன்னைக்கு நீர் வருவீராக. இன்னைக்கு எத்தனை பேர் வாயை திறந்து கேட்கிறீர்களோ, இன்னைக்கு அந்த முதலாவது ஒரு நன்மை உங்களுக்காக இறங்க காத்திருக்கிறது. அவர் இழந்ததை உங்களுக்காக இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நான் அடுத்தடுத்த குறிப்புகளுக்குள்ளாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேமானியானான எலிசபாசும் சுகியானான பில்காதும்
நாகமாத்தியவனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஓகே, இப்போ அந்த அதிகாரத்துல 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் அதிக பரிச்சயமான ஒரு வசனம். நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வசனம், இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டார்கள். நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வசனம். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் மையப்படுத்தி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் இதை பேசு என்று சொன்னது நிமித்தம் இதை நான் மையப்படுத்துகிறேன். அந்த 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாரா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் முகத்தை கர்த்தர் பார்ப்பார். வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்க போகிறார். ஏன் தெரியுமா பார்க்க போகிறாரு? ஒருவேளை யோபு இருந்தா ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்து கேட்டிருப்பாரு, யோபுவே இவ்வளோ போராட்டத்தை தாங்கிட்டியா, எல்லாவற்றையும் இழந்துட்டியே, இன்னும் பொறுமையா இருக்கிறியே, உன் சரீரம் கெட்டு போயிற்று, நோய்வாய் வந்து நீ அவதிப்படுகிற, ஆனால் பொறுமையா இருக்கிறியே, எல்லாவற்றையும் இழந்துட்ட, என மறுதலிக்கலையே, இவ்வளோ உபத்திரங்களையும் நீ இந்த உபத்திரங்களில் எல்லாவற்றிலையும் என்ன மறுதலிக்காம நீ காத்திருக்கிறியே, அதனாலதான் இன்னைக்கு நான் உன் முகத்தை பார்க்கிறேன். நான் சொல்லட்டுமா? அதனாலதான் இன்னைக்கு ஒருவர் உங்க முகத்தை பார்க்கிறார். எல்லா உபத்திரங்களையும் தாங்கி வந்துட்டீங்க இல்லையா, எல்லா போராட்டத்தையும் தாங்கியாச்சு இல்லையா, இனி நீங்க படுகிறதுக்கு போராட்டமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை தாண்டிட்டீங்க இல்லையா, என் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நான் பேச பேச ஒருவர் இன்னைக்கு உங்கள் பக்கமாய் நின்று என் மகளுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், என் மக முகத்தை நான் பார்க்கிறேன், போதும் போதும். ஆண்டவரே யோபுவின் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், போதும், நீ பட்ட உபத்திரவம் போதும், நீ பட்ட பாடுகள் போதும், நீ இழந்த இழப்புகள் போதும், நான் பார்த்துட்டேன் இல்லையா, என் முகம் உன் முகத்தை பார்த்துருச்சு இல்லையா. நான் சொன்னேன், அந்த இருள் செய்கிற காரியம் வெகு காலத்துக்கு முன்பு மரித்தவனை போல இருளில் அமர பண்ணுகிறது. அப்படி இருளில் அமர பண்ணின ஒரு மனுஷன் தான் யோபு. எல்லாவற்றையும் இழந்து மரித்தவனை போல ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். மனைவி குறை சொல்லியாச்சு, கூட இருந்த நண்பர்கள் காயப்படுத்தியாச்சு, இருந்த ஆஸ்திகள் எல்லாம் போயாச்சு, நிம்மதி போயாச்சு, இருந்த சொத்து பத்து எல்லாம் போயாச்சு, ஜீவன் மாத்திரம் சரீரத்தில் ஒட்டி இருக்கிறது. எல்லா பக்கமும் நெருக்கத்தை சந்திக்கிறான். இப்ப சொல்லுகிறான் யோபு, என் இடத்தில் ஜீவன் மாத்திரம் தான் இருக்கிறது. சொல்லட்டுமா? உங்களை கர்த்தர் பார்க்க அது போதும். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்க அது போதும். என்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, கர்த்தர் என்னோடு கூட வர எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் சொல்லட்டுமா? ஜீவன் இருக்குல்ல, அது போதும். உயிரோடு தானே இருக்கிறீங்க, வாயை திறந்தா இயேசுவேன்னு கூப்பிட ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது போதும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த காலை நேரத்துல ஒருவர் உங்கள் முகத்தை பார்த்திருக்கிறார். அவர் பார்த்தது நிமித்தம் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. இழந்ததை ஒரு மடங்கு அல்ல, இன்னைக்கு கையை உயர்த்தி நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், இந்த நாளுக்கு பிற்பாடு நான் இரட்டிப்பா எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள போகிறேன். இழந்த எல்லாவற்றையும், அது ஆஸ்தியா இருக்கலாம், கனமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் நான் பெற்றுக் கொள்வேன். அது ஊழியத்தின் மக்களாய் கூட இருக்கலாம், தொழில் ஆசீர்வாதமாய் கூட இருக்கலாம். கர்த்தர் 2 மடங்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், கர்த்தர் நம்முடைய உள்ளந்தீரியங்களை அறிந்திருக்கிறார். ஆனா நான் யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் அங்க யோபுவின் முகத்தை பார்த்தார்னா, நான் சொல்லுவேன், அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கு முன்பாக எதுவும் மறைவானதா இல்ல. அவர் என் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும், உள்ள எவ்வளவு உடைஞ்சிருக்கிறான் என் மகன், உள்ள என் மக எதற்காய் காத்து இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும்.
அதனாலதான் சொல்லுவேன், அவர் உங்கள் முகத்தை பார்த்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் பிரதர். ஆண்டவர் என் முகத்தை பார்த்துட்டாரு, ஆண்டவர் என் சூழ்நிலைய பார்த்துட்டாரு, என் போராட்டத்தை பார்த்துட்டாரு, என் பிரச்சனையை பார்த்துட்டாரு. எல்லாவற்றையும் பார்த்தவர் இன்னைக்கு என் கர்த்தர் நான் இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாய் கொண்டு வந்து இந்த நாளில் கொடுப்பார் என்று சொன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் இழந்ததை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு இரண்டாவது ஒரு காரியம், அவர் ஒளியாய் உங்களோடு கூட வரும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்வார்? உங்களை ரட்சிப்பார். என் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னா மீண்டும் கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். என் கர்த்தர் உங்கள் தொழிலை புதுப்பிக்க போகிறார், உங்கள் ஊழியத்தை புதுப்பிக்க போகிறார். என் கர்த்தர் நீங்கள் எங்கே மாற்றங்களை எதிர்பார்த்து வந்தீர்களோ இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தால் நல்லா இருக்குமே, நான் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டானால் நல்லா இருக்குமேன்னு உங்க இருதயம் சொல்லிக்கொண்டே உள்ள வந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், நான் அதை ஒளியாய் வந்து ரட்சிப்பேன். அவர் அதை ஒளியாய் உங்களோடு கூட வந்து உங்களை புதுப்பிக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை புதுப்பிப்பார், ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை புதுப்பிப்பார், ஆண்டவர் உங்கள் தொழிலை புதுப்பிப்பார், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை புதுப்பிப்பார், ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை புதுப்பிப்பார். எப்படி தெரியுமா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவரே நான் இத்தனை நாள் அழுதேன், இன்னும் அழ போகிறேனா? இத்தனை நாட்கள் நான் மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன், இன்னும் அப்படியே மாற்றத்திற்காக தான் காத்திருக்க போறேனா? இத்தனை ஆண்டுகள் நான் புலம்பிக் கொண்டே வருகிறேன், இன்னும் புலம்பிக் கொண்டே தான் போக போகிறேனா? இல்ல இல்ல, அவர் வந்து புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும் கண்ணீருக்கு பதிலாக அக்களிப்பையும் கர்த்தர் கொடுத்து இந்த நாளுக்கு பிற்பாடு உங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இங்கே வேதாகமத்துல புலம்பின ஒரு மனுஷனை உங்கள் கண்முன் நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த போதும். இன்னைக்கு என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். எத்தனை பேர் என் கூட இப்ப சேர்ந்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். ஆமென். என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அங்கே சிம்சோன் என்கிற மனுஷர் புலம்புகிறார். காரணம், உள்ள இருந்த அபிஷேகம் போயிடுச்சு, கண் பிடுங்கப்படுகிறது, தலைமுடி சிரைக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல அபிஷேகம் அந்த மனுஷனை விட்டு கடந்து போக இப்ப புலம்பி அழுகிறார். இந்த பெலிஸ்தர்கள் கையிலேயா நான் சாகணும்? நான் பலனோடு இருக்கும் பொழுது எத்தனை பேரை நான் மேற்கொண்டேன், ஆனா இன்னைக்கு நான் பலவீனனாய் நிற்கும் பொழுது என்னை எல்லாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்களே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? ஒருவேளை சிம்சோன் அப்படிதான் அழுதிருப்பார். எனக்கு பலன் இருந்தது, எழுந்து நிற்பேன், ஒரே அடியாய் எல்லாரையும் முறியடிப்பேன். பலன் இருந்தது, எல்லாவற்றையும் சாதித்து முடிப்பேன். ஆனா இன்னைக்கு உங்களையும் பார்த்து கேட்பேன், உங்க பலவீனத்துல உங்களுக்கு கை கொடுக்க யாரு இருக்கா? உங்க பலவீனத்துல உங்களோடு தட்டி கொடுக்க, உங்களை உற்சாகப்படுத்த யார் இருக்கிறா? கர்த்தர் இருப்பாரானால் ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் எப்பொழுது இவன் விழுவான், இவன் ஸ்தானத்துல நான் எப்பொழுது எழுவேன், எப்பொழுது இவன் மரித்து போவான், என் இருதயம் எப்பொழுது சந்தோஷப்படும் என்று எதிர்பார்க்கிற பொல்லாத இருதயம் உள்ள ஜனங்கள். சிம்சோன் புலம்புகையின் விரதம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனாலும் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க முதலாவது ஒரு பெண்ணின் மேல ஒரு ஆசை.
கண்ணின் இச்சை ஒரு ஆசையை தூண்டி விடுகிறது. மறுபடியும் நடக்காமல் போக மீண்டும் ஒரு பெண்ணின் மேல ஆசை வைக்க, இப்ப அந்த பெண்ணுக்கு பெயர் தான் தெளிலாள். தெளிலாள்னா அவளுக்கு பெயருக்கு அந்த மீனிங் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா பலவீனம் என்ற அர்த்தம். கொஞ்சம் எபிரேய மொழியில அதற்கு அர்த்தம் என்ன எழுதப்படுகிறது, ஆனால் இருள் என்று எழுதப்படுகிறது. ஆனா சிம்சோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சூரியனை போல என்று அர்த்தம். இப்ப நான் யோசிக்கிற, சூரியனுக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்? சில நேரம் நம்ம நம்பி கூட வைக்கிறோம் பாருங்க, இருள், அதுதான் நம்மை மேற்கொள்ளுகிறதே. புரியும் நம்புற, நம்ம நம்பி கூடவே வைக்கிறோம் பாருங்க ஒரு சிலது, அதுதான் நம்ம கால அழகா வாரிட்டு போயிருது. இப்ப அப்படிதான் சிம்சோன் நம்புகிறார். தெளிலாள் இடத்தில் என் இருதயத்தை நான் வெளிப்படுத்தினால் அவள் என்னை யாரிடத்திலும் சொல்ல மாட்டாள். என் இருதயத்தை அவளுக்கு நான் வெளிப்படுத்தினால் தெளிலாள் என்னை வஞ்சிக்க மாட்டாள். அவள் மடியிலே நான் படுத்து உறங்கினாலும் கூட அவள் என்னை காட்டி கொடுக்க மாட்டாள் என்ற அவ்வளவு நம்பிக்கையோட சிம்சோன் அந்த ஒரு பெண்ணின் மேல வைக்கிறார். ஆனால் தெளிலாளின் இருளின் புத்தி, சில நேரம் நம்முடைய தொழில நாம் நம்பி ஒருவரை நியமிப்போம், ஊழியத்துல ஒருவரை நம்பி நியமிப்போம், நம்முடைய குடும்பத்துல நாம் யாரையாவது ஒருவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுப்போம். ஆனால் நாம் சந்திக்கிறது என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள், கண்ணீர், போராட்டங்கள். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவரே இப்படி மாறினார்கள்? நான் சொல்லட்டுமா, இந்த இருள் வந்ததற்கு காரணம் நாம தான். இதை எத்தனை பேரால இன்னைக்கு ஒப்புக்கொள்ள முடியும்? ஒப்புக்கொண்டா கை ஊத்தி காட்டுங்களேன். ஏன்னா ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டா ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அதனாலதான் சொல்ல வைக்கிறேன், ஆண்டவரே இந்த இருள் வந்ததுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. இன்னைக்கு நான் இப்படி பகிரங்கமாய் பேசுகிறேன், ஆனா எங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கதானே செஞ்சது. ஆனால் மாற்றினாரே. இன்னைக்கு எனக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் இந்த நாளுக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையில இருளானவர்களையும் கொண்டு வர மாட்டார், இருளான காரியங்களை கொண்டு வர மாட்டார். இனி நீங்கள் வஞ்சிக்கப்பட கர்த்தர் எந்த இருளின் கையிலும் உங்களை கொடுக்க மாட்டார். எனக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல போறீங்க, என்னை கர்த்தர் இப்பேற்பட்ட இருளின் வல்லமையிலிருந்து அவர் என்னை ரட்சிப்பார். இனி நீங்கள் வஞ்சிக்கப்பட கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆவியானவர் இந்த காரியத்தை இன்னைக்கு அதிகமா என் இருதயத்துல மையப்படுத்தி கொண்டே வருகிறார். என் ஜனங்களை நான் ரட்சிக்க விரும்புகிறேன். இவ்வளவு நம்பிக்கையை வச்சு சிம்சோன் எல்லாவற்றையும் இருதயத்தையும் வெளிப்படுத்தி கண் முடித்து பார்க்கிறார். தெளிலாள் ஏமாத்திட்டார். தலைமுடி சிரைக்கப்பட்டது தெரியல, பலன் போனது தெரியல, அபிஷேகம் போனது தெரியல. மீண்டும் ஆண்டவர் என்னை பலத்தோடு தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எழும்புகிறார். பெலிஸ்தர்கள் கையில் சிக்கிக் கொள்ளுகிறார். இருள் மேற்கொண்டிருச்சே, அபிஷேகம் பெற்ற மனுஷனை இருள் மேற்கொண்டிருச்சே. நான் தான் சொல்லுவேன், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஆதி ஆகமத்துல ஆண்டவர் செய்கிற காரியம், இருளையும் வெளிச்சத்தையும் ரெண்டாய் பிரிக்கிறார். ஆண்டவர் பிரிச்சதை நம்ம தான் ஒன்னா சேர்க்கிறோம் சில நேரம். அதான் சொல்றேன், நம்முடைய கண்களின் ஆசை, நம்முடைய கண் சொல்லுகிறதை கேட்கிறது நிமித்தம். அதனாலதான் முதல்ல சிம்சோனுக்கு புடுங்கப்பட்டதுன்னு தெரியுமா? கண்ணுதான். கண்ணு அழகா புடுங்கிருச்சு அந்த இருள். எது பலவீனமா இருக்குதோ அதை முதல்ல பிசாசு புடுங்கிருவான். இப்ப கண்ணு பார்த்தது தப்பு செஞ்சது, கண்ணு புடுங்கிருச்சு. உங்களை பார்க்கட்டுமா? எதை உங்க வாழ்க்கையில ஒருத்தன் புடுங்கிட்டாங்க, எது உங்க வாழ்க்கையில எடுக்கப்பட்டு போயிற்று, எது நிமித்தம், எந்த பலவீனத்தின் நிமித்தம்? சில நேரம் நம்ம செய்கிற தப்பு இதுதானே. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இனி 100 தெளிலால் கூட வரட்டுமே, இனி 1000 வஞ்சிக்கிறவர்கள் கூட வரட்டுமே, இனி என் வாழ்க்கையில நான் அனுமதிக்கவே மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல போறீங்க, இனி என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட வஞ்சிக்கப்படுகிற ஆவிகளுக்கு இடம் கிடையவே கிடையாது. அந்த அபிஷேகம் சிம்சோன் மேல இருக்குது. மடியில படுக்கிற வரைக்கும் கூட அந்த அபிஷேகம் இருக்கு. ஆனா என்னைக்கு அவன் இருதயத்தை திறந்து காண்பிச்சானோ அன்னைக்குதான் எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு சொல்லட்டுமா ஒரு பெரிய ரகசியம்? இனி உங்கள் பொன்னான இருதயத்தை
நீங்கள் படுகிற பாடுகளை, உங்கள் அந்தரங்கத்தின் கண்ணீரை யாரிடத்திலும் இனி வெளிப்படுத்தாதீங்க, ஆண்டவரை தவிர. ஆமென். நீங்கள் என்னதான் இருதயம் உடைஞ்சே நீங்க அந்த மனுஷர்கள் முன்னாடி அழுதாலும் வெளியே அழுது உள்ளே சொல்லுவாங்க, இவன் எங்கேயோ தப்பு பண்ணா, அதான்டா இன்னைக்கு இவன் இந்த இருள் மேற்கொண்டுருச்சு. இதுதான் உலக மனுஷனுடைய இயற்கையே. நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர், என் ரத்தத்தின் ரத்தம் சதியிலும் சதி. ஹலோ, இதுதான் மனுஷனுடைய இருதயம். அது வெளிப்படும் பொழுது உங்கள் இருதயம் தாங்கிக் கொள்ளாது. அது வெளிப்படும் பொழுது உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இப்போ சிம்சோன் என்ன தெரியுமா விரும்பிட்டாரு? இந்த பெலிஸ்தர்கள் கையால நான் சாகக்கூடாது, என் கையாலேயே நான் செத்துறணும். அத்தனை ஏளனம், அத்தனை கேலி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம் முன்னே நம்மை அழித்தானே சிம்சோன், அவனை கூட்டிட்டு வா, நமக்கு அவன் கேலி கூத்தாடட்டும், அவனை பார்த்து நாம் ரசிக்கலாம். பெலிஸ்தர்கள் செய்கிற காரியம் உடைஞ்சு கொண்டே. இப்போ சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு இந்த காலை நேரத்துல என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க, அந்த சிம்சோன் நான் தான் ஆண்டவரே, அந்த சிம்சோன் நான் தான் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் இந்த இருள் நீங்க என்னை பலப்படுத்துவீராக, என்னை நினைத்து இன்னைக்கு பலப்படுத்துவீராக, என் ஆத்துமாவை பலப்படுத்துவீராக, என் ஆவியை பலப்படுத்துவீராக, என் சரீரத்தை பலப்படுத்துவீராக, என் ஊழியத்தை பலப்படுத்துவீராக, என் தொழிலை பலப்படுத்துவீராக. இன்னைக்கு சொல்ல சொல்ல என் கர்த்தர் ஒரு புதிய பலன் எங்கள் மேல வைக்கிறதற்காய் கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப கேட்கிறேன், இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டுமா? இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டுமா? கேளுங்க. ஒளியாகிய நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, ஒளியாகிய நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. போதும். அவர் வந்தா செய்கிற முதல் காரியம், இழந்தத எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, ஆண்டவரே நல்ல பேர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க, ஆஸ்தி இருந்துச்சு எடுத்துக்கிட்டாங்க, எல்லாவற்றையும் என்னை விட்டு பறி போனது. அவர் ஒளியாய் வந்தார், இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பாய் கொண்டு வந்து கொடுப்பார். 2, இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை ரட்சித்து மீண்டும் ஒரு புதிய பலனின் அனுபவத்திற்குள்ளாக வைத்து, இனி இதுவரைக்கும் நீங்கள் சாதித்ததை காட்டிலும், இதுவரைக்கும் நீங்கள் செய்து முடித்ததை காட்டிலும், இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை காட்டிலும் கர்த்தர் அதிகமான பலனை வைத்து இனிதான் உங்களை கலக்க வைக்க போகிறார். இனிதான் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறார். இன்னைக்கு என் கண்கள் பார்க்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கேட்க போகிறீங்க? இன்னைக்கு அந்த அபிஷேகம் என்னிடத்தில் இருந்து இல்ல, இங்கே ஒருவர் வாசமா இருக்கிறாரே அவர் இடத்திலிருந்து இன்னைக்கு இந்த அபிஷேகம் வர போகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை உணர போகிறீர்களோ தெரியாது, எத்தனை பேர் இந்த பலனை வாங்கி கொள்ள போகிறீர்களோ தெரியாது. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்டதை செஞ்சாரன்னா கட்டாயம் செய்தே தீர்த்தார். ஆனா உங்களை சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை கர்த்தர் சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்ய வைக்க போகிறார். இன்னைக்கு 3வதாய் ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். அவர் ஒளியாய் நம்மிடத்தில் வந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாய் வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கவும்
அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இயேசுவானவர் உங்க வாழ்க்கையில ஒளியாய் வந்தது நிமித்தம் இன்னைக்கு மூன்றாவதாய் ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. இனி குறை இல்ல, இனி வறுமை இல்ல, இனி தரித்திரம் இல்ல, இனி யாரையோ எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலை இல்ல. என் கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் நடத்த போகிறார். என் கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் நடத்த போகிறார். அது எதுவானாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தரின் பரிபூரணம் வரப்போகிறது. கூட இன்னொன்னையும் சொல்லுகிறேன். நான்காவதாய் அங்கே அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அவைகள் ஜீவன் உண்டாகி இருக்க கர்த்தர் வந்தாராம். நான் சொல்லட்டுமா? இனி மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மரண பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மரண இருள் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. ஏன் தெரியுமா? இந்த நாளுக்கு பிற்பாடு ஒளியாகிய ஒருவர் உங்களோடு கூட வரப்போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் கூட வந்தா நான் பரிபூரணம் அடைவேன். அவர் என்னோடு வந்தா நான் ஜீவன் உண்டாகி இருக்க, நான் சாவேன் என்று காத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக என் சாவை நானே சொல்லிக் கொள்ளுகிறேனே. இனி என் வாய் சொல்ல போகிறது, ஒளியாய் அவர் என்னோடு வர நான் பிழைத்திருக்க போகிறேன். இன்னைக்கு உதாரணங்களையும் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு உதாரணம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும். அங்கே ஆண்டவர் எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நீ போய் சாரிபாத் என்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு விதவையை பார், அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்க எலியா வேகமாய் புறப்பட்டு வருகிறார். இப்ப புறப்பட்டு வந்து பார்க்கிறார், சாரிபாத் ஊரின் அந்த விதவை சில விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர் பார்த்து கேட்கிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இப்ப அடுத்து கேட்கிறாரு, கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வா. சாரிபாத் சொல்லுகிறாங்க, ஐயா என் வீட்டுல கொஞ்சம் மாவுதான் இருக்கு, அதையும் பிசைஞ்சு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். இப்ப அவ சொல்லிருப்பா, நிம்மதியா சாகவாச்சு விடுங்கய்யா. ஆமென். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன், நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொந்தரவு தான் இன்னைக்கு எலியா வந்துட்டாரு சாரிபாத்துக்கு. கொஞ்சம் அப்பத்தை எடுத்துக்குமா. யோ மனுஷா, நானே சாகிறதுக்கு கொஞ்சமாவ வச்சிருக்கிறேன், அதையும் தான் கேட்கிறீங்க. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, உனக்கெல்லாம் இறக்கம் இல்ல. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்கு? அவ சொல்லுவா, கொஞ்சமாவு கொஞ்சம் எண்ணெய், அதையும் பிசைஞ்சு சாப்பிட போறோம். அந்த அம்மாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் சாக போகிறேன். ஆனா என் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சாரிபாத் நினைச்சிருப்பாங்க, இன்னையோட நம்ம சாப்பிட்டு சாக போகிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இனிமேதான் நீ பரிபூர்ணம் அடைஞ்சு வாழ்ந்திருக்க போகிற. நான் சொல்லட்டுமா, இதுக்கு பிற்பாடுதான் இன்னும் நீங்கள் பரிபூர்ணம் அடைஞ்சு வாழ்ந்திருக்க போறீங்க. இப்ப அவ செஞ்ச காரியம், இப்ப புலம்பிக்கிட்டே அப்பத்தை சுட்டிருப்பா. இருந்த கொஞ்சமும் போயிருச்சு, இருந்த கொஞ்சம் அப்பமும் போயிருச்சு. இனி இப்ப பசியோட தான் சாகணும், செத்தா என் ஆத்துமா நிம்மதியா சாகுமான்னு கூட தெரியாதுன்னு புலம்பல்லையே அப்பத்தை சுட்டிருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் புலம்புகிற இடம் எது தெரியுமா? சமையல் கட்டுதான். தோசையை சுட்டுக்கிட்டே புலம்புவாங்க, சப்பாத்தியை சுட்டுக்கிட்டே புலம்புவாங்க. என்னைக்குதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ? நான் சொல்லுவேன், நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு அதுதான். நீங்கள் சாகுற வரைக்கும் உங்களுக்கு அதுதான். இப்ப இங்கேயும் பார்ப்பேன், எத்தனை நாளுக்கு தான் இந்த ஜனங்களுக்கே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், எத்தனை நாளுக்கு தான் மாறாத இவங்களுக்கே நான் பிரயாசப்படுகிறது. இப்ப இங்க ஊழியர்களையும் பார்ப்பேன், எத்தனை நாளுக்கு தான் மாறாத இவங்களுக்கே நான் பிரசங்கம். நான் சொல்லட்டுமா, நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு இதுதான், வேற வழியே கிடையாது. கொடுத்தது கர்த்தர்.
கொடுத்தது கர்த்தர், அனுமதித்தது கர்த்தர். மாற்றத்தை நம்மளால எப்படி கொண்டு வர முடியும்? இப்ப புலம்பிக்கிட்டே சுட்டுக்கிட்டே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இப்ப அக்காமாரெல்லாம் வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் புலம்பிக்கிட்டே தோசையா சுட்டு அந்த தோசையில எல்லா குழம்புலையும் கொட்டி, இப்போ இன்னும் கொஞ்சம் பாசம் பொங்கிருச்சுன்னா இப்போ முட்டை தோசை போட்டுருவாங்க. இப்ப அந்த முட்டை தோசையிலையும் புலம்பலை கொட்டி இப்ப அண்ணன் முன்னாடி தப்புன்னு வைக்கும் பொழுது அண்ணன் பாப்பாரு, இப்ப இதை நான் சாப்பிடவா இல்ல உன் புலம்பலை கேட்கவா? பாவம், அந்த மனுஷன் வெளியே எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் முறைக்காதீங்க, அப்ப நாங்க மட்டும் என்ன பாடுபடலையான்ற மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க. ரெண்டு பக்கமும் பாடுகள் உண்டு. நான் பொதுவா போயிடுறேன். இப்போ அந்த புலம்பலின் மத்தியில கொஞ்சத்துல எடுத்துட்டு வந்து வைக்க எலியா தீர்க்கதரிசி ஆசீர்வதித்து சொல்லுகிறாரு, உன் கலசத்துல இனி எண்ணெய் குறையாது, இனி உன் தொட்டில மா குறையாது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் புலம்பலதான் இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற பேசி கொண்டிருக்கிறாரு. ஏன் கொஞ்சத்தை மாற்றதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்லட்டுமா, இந்த நாளுக்கு பிற்பாடு என் கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். இனி குறைவு வராது, இனி புலம்பல் வராது. இனி நான் சொல்லட்டுமா, இனி தோசை சுடும் பொழுதே பாடிக்கொண்டே தோசை சுடுங்க. இனி சப்பாத்தி சுட்டாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே சுடுங்க. என்னை துதிக்க பண்ணுகிற கர்த்தருக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு, என்னை வாழ வைக்கிற கர்த்தருக்கு, இந்த 2024 குடும்பத்தை அற்புதமாய் நடத்த போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே சுட்டு பாருங்க. கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில, உங்க வீட்டுல ஒரு பரிபூரணத்தை வைக்கதான் போகிறார். நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாங்க சாக போகிற, ஆனா எலியா வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும் தெரியாது. கர்த்தர் சொன்னதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வந்தே தீரும். சொல்லட்டுமா, இந்த 2020 எவ்வளவு விலைவாசி வேணா உயரட்டும், பெட்ரோல் 1000 ரூபாய் கூட விக்கட்டுமே, கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப இன்னும் ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு வா, கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இங்க எலிசா என்கிற தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய மனைவியிடத்துல நிற்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, ஊழியக்காரர் செத்து போயிட்டாரு, ஆனா கடன். இப்ப கடன் கொடுத்தவன் சொல்லுகிறான், ஒரு 2 பிள்ளைகளையும் கொடு. தொந்தரவு பண்ணுகிறான், ஒரு 2 பிள்ளைகளையும் கொடு, நான் கூட்டிட்டு போகிறேன். அந்த அம்மாவுக்கு இப்ப வந்துருச்சு, என் பிள்ளை அவன் பறிச்சுக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளையோடு கூட நானும் செத்துறேன். ஆனா இந்த எண்ணம் வருகிறதுக்கு முன்னாடியே எலிசா தீர்க்கதரிசி அங்க வந்துட்டாரு. அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் தான் சொல்லுவேனே, ஆண்டவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நிறைவை பார்க்கிறார் இல்லையோ, உங்க கொஞ்சத்தை கொஞ்சம் பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? என் மகள் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாளா? அவ கையில வருகிற இந்த கொஞ்ச வருமானத்துல உண்மையா இருக்கிறாளா? இந்த வருகிற இந்த கொஞ்ச வருமானத்துல எனக்கு சரியாய் தசம பாகத்தை கொடுக்கிறாளா? அந்த ஆசீர்வாதத்தை ஆலயத்துக்கு நேராக கொண்டு வந்து வைக்கிறாளா? இப்ப நம்ம கையில ஒரு 1 லட்சம் வந்ததுன்னா சந்தோஷமா 10,000 தசம பாகமா வச்சிருவோம். இதே 10,000 வந்தா இப்போ ஒரு தேவையோடு அந்த 10,000 கையில வந்து நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே, இந்த மாசம் கொஞ்சம் தேவை அதிகமா இருக்கு, 10ல் 1 பங்கு சரிதான், ஆனா நீங்க தான் கொடுத்ததை திருப்பி கொடுக்கிற தெய்வமாச்சே. ஆண்டவருக்கே வசனத்தை சொல்லுவோம் சில நேரம். நம்ம ஆண்டவருக்கே சில நேரம் வசனத்தை போதிக்கிறாங்க நம்ம. அதனால 10,000ல் 1 பங்கு 1000. இந்த மாசம் கொஞ்சம் தேவை அதிகம், ஆனால் இந்த மாசம் 500 வச்சுக்குவாங்க, அடுத்த மாசம் இந்த 500 சேர்த்து கொடுத்துடுறேன். யாரை ஏமாத்துறீங்க? ஆண்டவருக்கே ஏமாத்துற வேலை. நான் சொல்லட்டுமா, உங்க கையில வர்றது 100 ரூபாயா இருந்தாலும் 10 ரூபான்னு அதை உண்மையா எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக வைங்க. ஏன் தெரியுமா?
என் ஆண்டவர் நிரம்பி இருக்கிற பாத்திரங்களை பார்ப்பதில்லை. நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறவனை பார்க்கிறாரோ இல்லையோ, தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். என் கையில கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, நான் கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுமா நான் சொல்லுவேன். நீங்க கொடுக்கிற கொஞ்சத்தை தான் கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அந்த உண்மையுள்ள விதவை 2 வெள்ளி காசை ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வந்து வைக்கிறார். ஆண்டவருடைய இயேசுவின் கண்கள் எல்லார் கண்ணையும் பார்த்ததோ இல்லையோ, அந்த 2 காசை போட்டு அந்த அம்மாவை தான் பார்க்குது. நான் சொல்லட்டுமா? கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. பரிபூரணம் வேண்டுமா? நீங்கள் ஜீவனம் பண்ண வேண்டுமா? இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணுமா? கொடுக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் கையின் பிரயாசத்துல உமக்கு முன்பாக நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அது எவ்வளவு வந்தாலும் சரி, அதிகமாய் வந்தாலும் சரி, குறைவாய் வந்தாலும் சரி, அதுல நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே என்று சொன்னா, இன்னைக்கு அந்த பரிபூரணம் உங்களுக்கு தான், இன்னைக்கு அந்த ஜீவனம் உங்களுக்கு தான். இப்ப சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் மரித்து போக கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். வறுமையில தரித்திரத்துல விட கர்த்தர் உங்களை இந்த 2024 விடவே மாட்டார். ஆனா அந்த தீர்க்கதரிசியின் மனைவியினுடைய வாழ்க்கையில அந்த இருள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரித்து போன அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் தான் காரணம். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, சில நேரம் நடக்கிற ஒரு காரியம், குடும்ப வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம் கணவர் செய்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்கிறது கணவருக்கு தெரியாது. இந்த காரியம் எப்ப நடக்குதோ அப்பவே உங்க வீட்டுக்குள்ள ஒரு இருள் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே உடலா இருக்கிறார்கள், ஒரே மாமிசமா இருக்கிறார்கள். ஆனா 2ஆ பிரிச்சது யாரு? நம்மை சுற்றி வருகிற இருளான காரியங்கள். புருஷன் செய்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்கிறது புருஷனுக்கு தெரியாது. இப்ப இந்த மனுஷன் இத்தனை கோடி கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டா, இப்ப நாளைக்கு இந்த அம்மா தெரியாம முழிக்கும், இவர் வாங்கினதே எனக்கு தெரியாது. அப்படிதான் அந்த தீர்க்கதரிசி புத்திரி அந்த அம்மாவை நிக்குது, கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு, நான் என்ன செய்வேன்? அவர் என்ன தொழில் பண்ணாருன்னு கூட தெரியாது, எனக்கும் போய் வேலை செய்யவும் தெரியாது, எப்படி கடன் அடைப்பேன்னு தெரியல. இருக்கிற 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ள காத்திருக்கிறார்கள். இருள் வந்துருச்சு. இதுதான் சொல்லுவேன், உங்கள் குடும்ப வாழ்க்கையில இனி ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. ஆமென். சத்தமா சத்தமா. குடும்பத்திற்கு தலை யாருன்னா புருஷன் தான், ஆனா அதை விட மேல கிறிஸ்து. அப்ப சொல்லுங்க, இனி என் குடும்பத்துல அவருக்கு முன்பாக இனி ஒளிவு மறைவு இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. இது என்னைக்கு உங்க வாழ்க்கையில வருதோ, என்னைக்கு கணவனும் மனைவியுமாய் கையை பிடித்துக் கொண்டு உங்கள் ஓட்டத்தை தொடர்கிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். அது ஊழியமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, நீங்கள் போகிற காரியங்கள் எதுவானாலும் சரி, சொல்லுங்க, இனி எனக்கும் என் கணவனுக்கும் இந்த ஒளிவும் மறைவும் இருக்காது. நான் செய்கிறது அவருக்கு வெளிச்சமா இருக்கும், அவர் செய்கிறது எனக்கு வெளிச்சமா இருக்கும். பாருங்களேன், பரலோகம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் வைப்பார். சரி வேண்டாம், இது ரொம்ப நான் டீப்பா இதுல நான் போக விரும்பல. காரணம் இது குடும்ப சத்தியமாய் மாறிடுமோன்னு பயமா இருக்கு. அங்கே அந்த அம்மா தவிக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா எலிசா கேட்கிற ஒரே ஒரு காரியம், உன்கிட்ட என்னமா இருக்கு? கொஞ்சம் என்ன தானே இருக்கு? இப்ப சொல்லட்டுமா? கொஞ்சம் என்ன தானே இருக்கு? உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லட்டுமா? கொஞ்சம் என்ன தானே இருக்கு? புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போய் தூங்காதீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் கணவருமாய் கை கோர்த்து அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா பலனளிக்க முழங்கால் படியிட்டு கேட்டு பாருங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வலிய 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 என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூரணத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? என்னை அப்படி பரிபூரணப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிபூரணம் வேண்டுமா? அந்த பரிபூரணம் வேண்டுமா? ஒளியாகிய ஒருவர் உங்களோட வரணும். அப்படின்னா இன்னைக்கு பலவந்தம் பண்ணி அழைச்சிட்டு போங்க. ஆண்டவரே என் கூட வந்தாதான் இன்னைக்கு நான் போவேன். யாக்கோபு தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடு. இன்னைக்கு அப்படிதான் இந்த ஜெப நேரத்தை நான் கொண்டு போகிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் ஒளியா என் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் இன்னைக்கு உங்களை விடவே மாட்டேன்.
சொல்லட்டுமா? இந்த ஜப நேரம் எவ்வளவோ நேரம் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பரிபூரணத்தை நீங்கள் வாங்குகிற வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் தான் பலவந்தம் பண்ண போறீங்க. நானும் கிடையாது, நான் கத்த மாட்டேன், ஐயோ இப்ப ஆண்டவர் வைக்கிறார் பாரு, சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் உணர்ந்தவர்களாய் உங்க அப்பா கிட்ட நீங்க உரிமையா கேட்க போறீங்க, ஒளியா என் கூட வாங்க ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வாங்க ஆண்டவரே, என்னை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வாங்க ஆண்டவரே. கேட்கட்டுமா? ஒரு காலம் இருந்துச்சே, அப்ப நீங்க எழுந்து மேற்கொண்ட நாட்கள் இருந்துச்சே, இப்ப ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன் இப்போ மேற்கொள்ள முடியல? நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் வயசாயிருச்சு. இல்லையே, எங்கேயோ இந்த இருளுக்கு இடம் கொடுத்ததுனால தானே. ஒரு காலம் இருந்தது, நீங்கள் எழுந்து நிற்க அநேக இருளின் வல்லமைகள் நடுங்க. ஏன் இன்னைக்கு இந்த இருளின் வல்லமை உங்களை மேற்கொள்ளுகிறது? நான் சொல்லட்டுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்களாம். ஏன் எச்சரிக்கையா இல்லாமல் போனோம்? ஏன் விழிப்பா இருக்காமல் போனோம்? கண்ணை மூடுனா 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும், தூங்கணும். ஆனா ஒரு 2 மணி நேரம் முழங்கால் படிட்டா, ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு இருந்தா அந்த ரங்கத்தில் பிதா பலன் அளிச்சிருப்பாரு. ஏன் வரல இன்னும்? இன்னைக்கு சொல்லி அனுப்புவேன், போய் யாக்கோபை போல ஜெபத்தில் தரித்திருங்கள். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என் வாழ்க்கையில வந்தால் ஒழிய என் வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. கடைசியா ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நான் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வெளிச்சம், இந்த ஒளி உங்க வாழ்க்கையில வந்தா என்ன தெரியுமா சம்பவிக்கும்? நம்ம சொன்னோம் இல்லையா, இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எச்சரிக்கையா இருந்திருப்பேனே. இது எனக்கு சொல்ல ஆள் இல்லையே, இது எனக்கு வெளிப்படுத்த யாரும் இல்லையே. இன்னைக்கு இந்த ஒளி உங்களோடு கூட வந்து என்ன தெரியுமா செய்ய போகிறது? இனி வரப்போகிறவைகளை முன்னறிவிக்க போகிறது. இனி உங்கள் குடும்பத்துல இந்த ஒளி வரப்போகிறவைகளை முன் அறிவிக்க போகிறது. உங்கள் ஊழியத்துல வரப்போகிறவைகளை முன் அறிவிக்க போகிறது. உங்கள் தொழில வரப்போகிறவைகளை முன் அறிவிக்க போகிறது. ஏன் தெரியுமா? என் அப்பாக்கு உங்க மேல அவ்வளோ ஆசை. என் மக யாராலையும் வஞ்சிக்கப்படக்கூடாது. இனி என் மக அவ முகத்தை நான் பார்ப்பேன், யோபுவை போல தொங்கி இருக்கிற என் மகனுடைய முகத்தை பார்ப்பேன். இனி அவ முக வாடலா இருக்கக்கூடாது, அவ அழக்கூடாது. அவ அழுதா என் இருதயம் உடையுது. அவ என் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது என்னால் பொறுத்து கொள்ள முடியலன்னு நான் சொல்லல, உங்களை உருவாக்கின உங்கள் தகப்பன் சொல்லுகிறார். அவருக்கு ஆசை என் மகளுடைய இருதயம் இனி உடையக்கூடாது, என் மகனுடைய தொழில் இனி பாழாய் போகக்கூடாது, என் மகனுடைய ஊழியம் இனி மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா? போய் காத்திருங்க, இந்த ஒளி உங்களிடத்தில் வர காத்திருங்க. இனி இந்த வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகிறவைகளை முன் அறிவிக்க போகிறது. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இன்னைக்கு ஜப நேரத்துக்குள்ளாய் நான் நடத்த விரும்புகிறேன். இந்த வெளிச்சமும் இந்த ஒளியும் யாரிடத்தில் இருந்தது தெரியுமா? யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனிடத்துல, ஒரு உண்மையுள்ள மனுஷனிடத்துல இருந்தது. அப்படிதான் சொல்லுவேன், உண்மையுள்ள மனுஷன், பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்த மனுஷன். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் எப்படி அதை துணிகரமாய் செய்வேன் என்று தன்னை கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் காத்து கொண்ட மனுஷன். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், 13 வருடம் சிறையிருப்பின் வாழ்க்கை வந்தாலும், அந்த சிறையிருப்பிலையும் ஆண்டவரை மறுதளிக்காமல் என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உபத்திரத்துல என் கூட இருக்கிறாரு, நான் படுகிற பாடுகளை என் கூட இருக்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருந்த யோசேப்பை தான் ஆண்டவர் உத்தமனாய் பார்த்து அந்த வெளிச்சத்தை அவன் மேல வச்சாரு. அந்த வெளிச்சம் என்ன செய்ததுன்னா, பார்வோனுக்கு முன்பாக அவனை உயர்த்தி வைத்தது. நான் சொல்லட்டுமா? 1000 பார்வோன்கள் இந்த நாளுக்கு முன்பாக வரைக்கும் உங்களை அடக்கி வச்சிருக்கலாம். பல இருளின் வல்லமைகள் உங்கள் ஊழியத்தை அடக்கி வைத்திருக்கலாம். தொழிலை அடுத்த வருமானத்தின் கட்டத்துக்குள்ளாக போகாமல் அடக்கி வைத்திருக்கலாம். இந்த ஒளி, இந்த வெளிச்சம்
உங்களை அந்த இருளின் வல்லமை அதுவும் நடுங்க. இனி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். இனி உங்கள் ஊழியத்தை இந்த பட்டணத்தில் உயர்த்தி வைக்க போகிறார். உங்கள் தொழிலை உயர்த்தி வைக்க போகிறார். இனி உங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இனி பரியாசம் பண்ணினவர்களுக்கு மத்தியில, அந்த இருளின் வல்லமைக்கு மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஏன் தெரியுமா? இருளில் இருந்த நாம் இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். வெளிச்சம் அவனுக்கு செய்கிறது. பார்வோன் ராஜாக்கு முன்பாக நின்று சொல்லுகிறது, 7 வருஷம் செழிப்பு வரும், அதை சேர்த்து வை. ராஜா சொல்லுகிறது யோசேப்பு கேட்கல. யோசேப்பு சொல்லுகிறத பார்வோன் குனிஞ்சு கொண்டே கேட்கிறாரு. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, உங்களோடு ஒரு வழியா வந்தா இனி இருளின் வல்லமைகளும் நடுங்கி சொல்ல போகிறது, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். நாமே தான் சொல்லுங்க, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். உங்க வாய் நீ சொல்லாது என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இல்ல இல்ல, இனி பார்வோனின் வல்லமைகளும் நடுங்கி சொல்ல போகிறது, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. பார்வோனும் கை கட்டி கேட்கிறார், தேசத்திற்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்போ யோசேப்பு இப்படி தலை குனிஞ்ச மனுஷன், இப்ப அந்த ஒளி வந்த உடனே இப்ப கொஞ்சம் இப்படி ராஜமேன்மையோட, இனி இப்படி இருந்த உங்களை கொஞ்சம் அப்படி ராஜமேன்மையோட நிற்க வச்சு, ராஜாக்களும் பார்க்க நிற்க வைத்து, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்காக கர்த்தர் அநேகரை காத்திருக்கிற வைக்கிற அளவுக்கு முடியுமானா, இன்னைக்கு யோசேப்பை போல உபத்திரவத்தை சகித்த உங்களுக்கு, பாடுகளை சகித்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஒளியை வைக்க போகிறார். அவன் சொல்லுகிறான், அடுத்த 7 வருஷம் பஞ்சம், அதனால தேசத்துக்கு எல்லாருக்கும் கட்டளை கொடு, தானியத்தை சேர்த்து வை. சொன்னது சொன்னபடியே பஞ்சமும் வந்தது, செழிப்பும் வந்தது. ஆனால் அந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் அவர்களை யோசேப்பு நிமித்தம் வாழ வைத்தார். நான் சொல்லட்டுமா, இந்த பஞ்ச காலத்திலேயும் நீங்கள் இருக்கிற பட்டணத்திலேயும் உங்கள் நிமித்தம், உங்கள் தொழிலின் நிமித்தம், உங்கள் ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் அநேகரை வாழ வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒளியாய், ஊழியத்தை ஒளியாய், கர்த்தர் உங்களை இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஒளியாய் கர்த்தர் அநேகருக்கு வைப்பாராக. இன்னைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி அந்த தள்ளப்பட்ட கலிலேயாவை பார்த்துதான் இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு உபத்திரப்பட்ட உங்களையும் என்னையும் தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? இன்னைக்கு இந்த ஜெப நேரத்துல ஒருவர் உங்கள் பக்கமாய் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு கொஞ்சம் கனத்தோடு கூட, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் இழந்தது உண்மை, என் வாழ்க்கையில பரிபூர்ணம் இல்லாமல் போனது உண்மை, என் வாழ்க்கை அநேகர் கேலி கூத்தாட பண்ணினது உண்மை, எல்லாரும் கை காட்டி என்னை ஆள வைத்தது உண்மை, அநேக தெளிலாக்களை நான் நம்பி போனது உண்மை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உடைக்கப்பட்ட உங்களைத்தான், புறக்கணிக்கப்பட்ட உங்களைத்தான், கேலி கூத்தாட பண்ணப்பட்ட உங்கள் மேலதான் இன்னைக்கு கர்த்தரின் பெரிய வெளிச்சம் வர போகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க? இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கையை உயர்த்தி பெற்றுக் கொள்ள போகிறோம். அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில வருவதாக, அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில வருவதாக, என் ஊழியத்துல வருவதாக, என் தொழில வருவதாக, நான் இருக்கிற எல்லாவற்றின் மேலேயும் இன்னைக்கு ஒளியாகிய நீர் வர வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் கூட சேர்த்து இன்னைக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பரலோகம் திறக்கப்பட சடுதியாய் ஒரு முழக்கம் பரலோகத்திலிருந்து உண்டாக போகிறது. நான் தேடின மனுஷன் இவன் தான், நான் தேடின மனுஷன் இவள் தான் என்று இன்னைக்கு ஒரு சத்தம் தொனிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் இன்னைக்கு பண்ண கிருபை பெருக போகிறதுமா. இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ண, இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன், நீ ஸ்தோத்திரம் பண்ண.
என் கர்த்தரும் தொழிலில் கிருபையை பெருக பண்ண போகிறார். குடும்பத்துல கிருபையை பெருக பண்ண போகிறார். ஊழியத்துல கிருபையை பெருக பண்ண போகிறார். இப்ப பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் மேல இன்னைக்கு ஒரு புதிய வல்லமை இறங்குகிறது. ஒரு புதிய வெளிச்சம் வருகிறது. இருள் மறைகிற அளவிற்கு இன்னைக்கு ஒருவர் உங்கள் கரத்தை பிடிக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழியாகி நீர் என்னோடு கூட வருவீராக. இன்னைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்ல இன்னைக்கு நான் நடத்த அல்ல, இன்னைக்கு நீங்க தான் கேட்க போறீங்க. வாயை திறந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு இந்த வெளிச்சம் எங்கள் மேல வருவதாக, எங்கள் மேல வருவதாக, எங்கள் மேல வருவதாக, எங்கள் மேல வருவதாக. இன்னைக்கு சொல்லட்டுமா, இந்த வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கு இதை கேட்ட வார்த்தைகளை கீழே போட்டுடாம இருதயத்தில் வைத்துக் கொண்டே போங்க. இனி எல்லாவற்றிலும் நான் எச்சரிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. என் தொழில எச்சரிக்கையா இருப்பேன், என் குடும்ப வாழ்க்கையில எச்சரிக்கையா இருப்பேன். நான் செய்கிற எல்லாவற்றிலையும் என்னோடு பழகுகிற நண்பர்களோடு கூட எச்சரிக்கையா இருப்பேன். இன்னைக்கு என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இனி என் வெளிச்சம் மங்கி போகவே போகாது ஆண்டவரே. இனி நான் துளிர் விட்டு ஏழ போகிறேன். இனிமேல் தான் இந்த வெளிச்சம் காட்டு தீயாய் பற்றி பிடிக்க போகிறது. என்னை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு என்னை கர்த்தர் அநேகருக்கு பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாய் வைக்க போகிறார். இன்னைக்கு என் கூட சேர்ந்து அந்த ஒரே ஒரு பாடல் வரி, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனது விளக்கை எரிய பண்ணும் ஆண்டவரே. அணைந்து போயிற்று என்று அநேகர் சொன்ன அந்த இருளை இன்னைக்கு நீர் மாற்ற வந்திருக்கிறீரே. ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. கர்த்தர் முதல் நாளில் சொன்ன கட்டளை வெளிச்சம் உண்டாவதாக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற கட்டளை வெளிச்சம் உண்டாவதாக. உங்கள் தொழில வெளிச்சம் உண்டாவதாக, ஊழியத்துல வெளிச்சம் உண்டாவதாக. இப்போ நான் சொல்ல போகிறேன், இன்னைக்கு கர்த்தர் யோசேப்பின் மேல வைத்த அந்த வெளிச்சம், யோசேப்பின் மேல வைத்த வெளிச்சம், யோசேப்பின் மேல வைத்த வெளிச்சம், யோசேப்பின் மேல வைத்த வெளிச்சம். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில, என் தொழில, என் குடும்பத்துல இனி வர போகிறவைகள் எனக்கு முன் அறிவிக்கப்படணும். எனக்கு எத்தனை பேர் இந்த வெளிச்சத்தை கேட்க போகிறீங்களோ, எனக்கு அப்பா கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி வேண்டாம்னா கையை கீழே வச்சுக்கோங்க. எனக்கு மெய்யாகவே இந்த வெளிச்சம் வேண்டும்னா இன்னைக்கு சொல்லுங்க, யோசேப்பின் மேல வைக்கப்பட்ட அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில இன்னைக்கு வைக்கப்படணும். இனி நான் வஞ்சிக்கப்படக்கூடாது, இனி நான் தரித்திரம் அடையக்கூடாது, இனி நான் பட்டினியா இருக்கக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது. என்னை நீர் இந்த இருளின் வல்லமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் முன்பாக வாழ வைக்கிற ஒரு வெளிச்சம் இப்போ உங்கள் பக்கமாய் வருகிறது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் வருகிறது. இன்னைக்கு பெண்கள் பக்கமாய் அந்த வெளிச்சம் வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போகிறீங்களோ, இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை சுதந்திரித்துக் கொண்டு இன்னைக்கு புறப்பட்டு போங்க. நீங்கள் போகிற இடம் எல்லாம் ஒரு வெளிச்சம். இன்னைக்கு ஒரு விசேஷித்த கிருபைய கர்த்தர் இன்னைக்கு உங்களை சிலர் மேல வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு யார் அந்த பாக்கியவான் பாக்கியவதி என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த விசேஷித்த அந்த கிருபை என்ன தெரியுமா? இனி நீங்கள் போய் நிற்க அநேக இருளின் வல்லமைகள் நடுங்க போகிறது. இனி நீங்கள் எத்தனை பேர் கேட்க போறீங்க, அந்த வல்லமை என் மேல் வைப்பீராக.
இனி நான் இருக்க என் மேல இருக்கிற இருள் மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளும் நொறுங்கி விழத்தக்கதாக அந்த வெளிச்சம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வருவதாக. கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின தயவருக்கா நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசின தயவருக்காய் நன்றி சொல்லுகிறேன். வார்த்தைகள் அப்படியே பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில அதை செயல்படுத்த கற்றுக்கொண்டு யாரும் அப்படியே கண்களை திறந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உணவுலால ஒரு சிறிய ஸ்நாக்ஸை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதை போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போங்க. தனி ஜெபம் தேவைப்பட்டால் முன்ன வாங்க, கட்டாயம் நான் ஜெபிக்க இருக்கிறேன். இனிமே கொஞ்சம் இந்த லைவையும் நான் நிறுத்ததான் விரும்புகிறேன். காரணம், சோம்பேறியுடைய ஆத்மா, நான் அதுதான் சொல்லுகிறேனே, பாளையத்திற்கு